சிறை கைதிகள் என்றால் யார்? பாவம் மனிதனை சிறைப்படுத்தி விடுகிறது. பாவம் என்கிற சிறையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள். ஆனா நம்பிக்கை இருக்கிறது, இருந்தாலும் சில பாவங்களை விட முடியவில்லை. அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார், சிறை கைதிகளே. ஆனால் நம்பிக்கையோடு காத்திருக்கிற சிறை கைதிகளே, ஆண்டவர்களை விடுதலை ஆக்குவார் என்று காத்திருக்கிற சிறை கைதிகளே, உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள். வியாதிகள் கூட சிறை கைதியாக மாற்றி விடுகிறது. யோவான் 5வது அதிகாரத்துல 38 வருடங்களாக ஒரு மனிதனை சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்ட அவன் ஒரு படுத்த படுக்கையாக இருந்த ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அந்த வியாதி அவனை சிறைப்பிடித்து வைத்தது. லூக்கா செய்தியிலே கூன் விழுந்த ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அது அவளை சிறைப்படுத்தி வைத்திருந்தது. கொஞ்சம் கூட நிமிர முடியாதபடி 18 ஆண்டுகள் அவளை சிறைப்படுத்தி வைத்திருந்தது. பாவம் ஒரு பக்கம் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது என்றால், வியாதி இன்னொரு பக்கம் மனிதனை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. எது நம்மை சிறைப்படுத்தி வைத்திருந்தால் ஆண்டவர் இயேசு என்று அழைக்கிறார், உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள். பைபிள்ல அரண் என்று சொல்வது என்ன? திருப்பாடல் 18 திருப்பாடலை வாசிக்கும் பொழுது 2வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள் என்றால் ஆண்டவரிடத்துல திரும்பி வாருங்கள். அவர் தான் நம்முடைய கோட்டையும் அரணுமாக பாதுகாப்பாக இருக்கிறார். அப்படி திரும்பி வந்தால் 2 மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.